ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ 1998 தினந்தோறும் அப்படின்ற ஒரு படம் வந்தது. முரளி சுவலட்சுமி நடித்த படம். ரொம்ப ஹிட் ஆச்சு. ஒரு புது டைரக்டர் நாகராஜ் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். அதில் அவர் படம் ஃபுல்லாக நடித்தும் இருப்பார். மெயினாக அந்த படம் அவருக்காக தான் ஓடிச்சு. ஏன்னா அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சூப்பராக இருக்கும், காமெடியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வந்து 2013 தான், ஒரு 15 வருஷம் கேப் கழிச்சு தான் அடுத்த படமே எடுக்கிறார். ஸோ நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் குடிபோதைக்கு பயங்கர அடிமையாகிட்டு இருக்கிறார். அப்போ அவரை தேடி நடிகர் விஜயோடைய வாய்ப்பெல்லாம் வந்து கூட அவரால் பண்ண முடியல. இந்த செல்ஃப் டிசிப்ளினாக நம்மளால் இருக்க முடியாதுன்னு அவரே எல்லாத்தையுமே தட்டி கழிக்கிறார். ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, காலைல ஏந்திரிக்கணுன்னாலே தண்ணி அடித்தா தான் ஏந்திரிக்கவே முடியுமா, அப்படி இருக்குமா? அப்படி இல்லாட்டினா அப்படியே கையெல்லாம் இப்படியே இருக்குமா, வாயிலிருந்து எச்சி ஊற்றிக்கிட்டே இருக்குமா? ஸோ அப்போ காலிலேருந்து ஃபுல்லாகவே நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்கு பதில் அந்த சாராயத்தை தான் குடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார். ஸோ இதனால் அவருக்கு பட வாய்ப்புகள் போகுது, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே இழக்கிறார். ஸோ அப்போ ஒரு டைம் வந்து அவர் யோசிக்கிறார், நம்மக்கிட்ட வந்து என்ன கெட்ட பழக்கம் இருக்குது? இந்த ஒரு பழக்கத்தை தவிர எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பழக்கத்தை விட்டுடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக ஒரு முடிவு எடுக்கிறார். முடிவு எடுத்து அதற்கான முயற்சி பண்ணும்போது 1.5 வருஷத்துக்கு துக்கத்தின் உச்சத்தை பார்த்தன்றார். அப்படி என்ன அந்த விட்ராயல் சிம்டம்னு சொல்லுவாங்களே, அப்போ தான் அந்த மாதிரி கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமா, கை இப்படி இழுத்துக்கிட்டே இருக்குமா, உதட்டிலேருந்து ஒழுவிட்டே இருக்குமா, தலை பாரமாக இருக்குமா, எதுவுமே பண்ண முடியாது. தண்ணிக்கு மறுபடியும் கொஞ்சமாவது தண்ணி அடித்தா தான் வேலையே செய்ய முடியுமா. ஸோ இது பார்த்திங்கன்னா நடிகர் நாகேஷ் அவர்கள் கூட அது மாதிரி ஹேபிட்டுக்கு அடிமையாகி ரொம்ப சீரியஸாகி எம்ஜிஆர் உதவி செஞ்சு கொஞ்சம் நார்மல் ஆனார் அப்படின்வாங்க. அது ஒரு தடவை எம்ஜிஆர் படம் ஷூட்டிங்கில் அவருக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று ஆகி மயக்கம் அடித்து விழுந்திருக்கிறார். அது காரணம் என்ன, எப்பயுமே அவர் தண்ணி அடிச்சுட்டு எம்ஜிஆர் படத்தில் நடிக்கும்போது அடிக்கக்கூடாதுன்றதுக்காக அடிக்காமல் இருந்தது அவருடைய உடம்பு தாங்கலை. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து, நீ நைட்டு வேணால் தண்ணி அடிச்சுக்கோ, காலையில் அந்த பழக்கத்தோடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறார் பிறகு. ஸோ அந்த பழக்கம் ஒன்ஸ் உள்ளே போயிட்டால் திரும்ப வெளியில் வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இவர் வந்து கடவுள்கிட்ட டோட்டல் சரண்டர் ஆகியிருக்கார். எப்படியாவது என்னை இதிலேருந்து காப்பாற்று, என்ன ஆகிட போகுது, உயிரே போதா, பரவாயில்ல, நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வைராக்கியமாக இருந்திருக்கிறாரு. அப்போ அவரை கேட்குறாங்க, அப்படி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திங்களா? அதெல்லாம் ஒன்றுமே எடுக்கலை. ஆனால் காலைல ஏந்திரிச்ச உடனே இந்த இது குடிப்பாராம் 2 கிளாஸு. அது என்னென்ன அப்படின்னா, வேப்ப இலை கொழுந்து, கொய்யா இலை கொழுந்து, முருங்கை இலை கொழுந்து, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, லவங்கம், பட்டை இதெல்லாம் வச்சு நல்லா தட்டி 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டு 2 கிளாஸ் ஆகிற அளவுக்கு, பாதியாக தண்ணி குறையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு 45 நாள் காலைல எழுந்திரிச்சோடனே குடித்தோடனே உடம்பே வேறு மாதிரி ஆயிடுச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சான். ஸோ அவர் சொல்கிறார், நான் தண்ணி அடித்ததுக்கெலாம் அதிலே ஊறி கிடந்தேன், நான் அதை அடித்ததுக்கெலாம் இந்நேரம் லிவர் தனியாக கழண்டு போயிருக்கணும், ஆனால் இப்போ எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதது ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சமீபமாக ஒரு வருடத்திற்குள்ளே கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஸோ அதில் ஒன்று சொல்கிறார், இதை வந்து எந்த நரம்பை எடுத்து விடுறதுன்றது எந்த டாக்டருக்கும் தெரியாது, அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா டாக்டருங்க டக்குன்னு சரி பண்ணிட மாட்டாங்களா, அது கடவுள் தான் என்ன மேஜிக் பண்ணாரோ தெரியல. மற்றபடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறார், எனக்கு தண்ணி அடித்தா ஸ்டோரி வரும் அப்படி இப்படின்றதெல்லாம் சும்மா கதை, உங்களுக்கு வந்து தலைவலி வரும், ப்ரெஷர் வரும், ஸ்டோரியை தவிர எல்லாம் வரும், மற்றபடி அது குடித்தாதான் வருன்றதெல்லாம் சும்மா கதை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா நிறைய பேர் அதனால் உச்சத்தில் கண்ணதாசன் நிறைய பேர் வந்து அதனாலே தன் வாழ்க்கையை அழித்ததை வந்து நம்ம கேள்விப்படுறோம். நிஜத்துலேயுமே நம்மை தெரிந்தவர்களே நல்ல திறமை இருக்கும், அந்த தண்ணி அடிக்கிற பழக்கத்தினாலே அவங்களால வந்து அதை விட்டு வெளியிலே வர முடியாது. அதனால் எந்த காரியத்தையுமே உருப்படியாக பண்ணி அவங்களால மேலே வர முடியாது.
இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. என்னென்னா அவங்கக்கிட்ட திறமை இருக்கும், அதை வெளிப்படுத்த முடியாது. காரணம் இதுக்கு அடிமையாக இருக்கிறதுனால. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, அந்த திறமையை வந்து தவறான மொழி கிரிமினல் வேலைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இவர் வந்து காக்க இது மாதிரி நிறைய மின்னலே இந்த மாதிரி படத்துக்கெலாம் கதை எழுதியிருக்கிறாரு. நிறைய படங்களுக்கு அது எழுதிட்டுருக்கார். அந்த டைம்லேயும் அவர் அதில் பிஸியாக தான் இருந்தார். ஆனால் படம் மட்டும் எடுக்காமல் இருந்திருக்கிறார். ஸோ எழுதிக்கிட்டே இருப்பாராம். அதுவே எனக்கு ட்ராபேக் ஆச்சு. ஏன்னா எழுதுனதுனால காசு வந்துச்சு. காசே வரலன்னா ஒரு வேளை நான் தண்ணி அடிக்கிறதுலேருந்து கூட வெளில வந்திருக்கலாம் அப்படின்றார். ஸோ அப்போ சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட கேட்குறாங்க, சரி எதனால் அதில் அப்படி விழுந்தீங்க அப்படின்னும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எப்படி நான் எழுதும்போது அப்படியே எழுதுறதுலே இருக்கிறனோ, அதே மாதிரி எதாக இருந்தாலும் அதுக்குள்ளே அப்படியே டீப்பாக மூழ்கிடுறேன் சார். அப்படி தான் நான் தண்ணி அடிக்கிறதுல அப்படியே மூழ்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒன்று சொல்லியிருந்தார். என்னென்னா, நடந்தே போவாராம் ரொம்ப தூரத்துக்கு. அது ஏன்னா நடந்துக்கிட்டே ஒரு ஸ்டோரி யோசிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டே இருந்தால் எவ்வளோ தூரம் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்னாலும் நடக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் இவ்வளோ நேரம் தண்ணி அடித்ததுக்கு ஒரு வேளை இந்த நடைப்பயிற்சி ஒரு காரணமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து அந்த எதாக இருந்தாலும் நான் அப்படியே அதில் ஆழமாக போயிடுறேன், அதுதான் தண்ணி அடிக்கிறதுலேயும் ஆழமாக போயிட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இது வந்து ரொம்ப 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 யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய தண்ணி அடிக்கிறவங்க வந்து ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கிறத பார்ப்போம். பட் ஆனால் தண்ணி அடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறனால அவங்களால அந்த திறமையை வச்சு முன்னேற முடியாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இந்த தண்ணி அடிக்கிறதுக்கு காரணமும் இந்த டைரக்டர் நாகராஜ் அவர்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க எல்லா ஜென்மத்திலும் இப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு ஜென்மத்தில் நல்ல ஒரு உழைப்பில் ஆர்வமாக மூழ்கியவர்களாக இருப்பாங்க. அப்போ அப்படி மூழ்கின பழக்கம் ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த தண்ணிக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அதே பழக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. இது ஒரு முக்கியமான காரணம். ஒரு சகோதரி, ஃபேமஸான யூடியூபர், அவங்க ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த வோட்கா அப்படின்வாங்களே ஒரு போதைப்பொருள், அதை வந்து ஸ்லைட்டாக சாப்பிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு அது டேஸ்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்குறாங்க. காலையில் சாப்பிட்டு சாயங்காலம் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அவங்க மைண்டில் அதை குடிக்கணுன்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குதான் திரும்ப திரும்ப. அப்படியே குடிக்க ஆரம்பித்து பயங்கர அடிக்ட் ஆகி பயங்கரமான யூடியூபர். அவங்க வந்து இந்த பெட் அனிமல்ஸ், அவங்க வீடு ஃபுல்லாக அனிமல் தான் வளர்ப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் அவங்க வீடியோவும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இதுக்கு அடிமையாகி அவங்களால அதுக்கப்புறம் அந்த யூடியூப்புக்குள்ளே வர முடியாத அளவுக்கு அதில் விழுந்துட்டாங்க. பல வருஷம் ஆயிடுச்சு. எப்போயாவது இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை நான் அதிலேருந்து வெளியில் இவ்வளோ நாள் நான் தண்ணி அடிக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு வீடியோ போடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா காணாமல் போயிடுவாங்க. ஸோ அப்படி அவங்கள வந்து அது சிக்க வைக்கிது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியம் என்ன அப்படின்னா, தண்ணி அடிக்கிற எல்லாரும் அப்படி ஆகிறது இல்லை இல்லையா. ஆனால் ஒரு சிலர் அப்படி ஆகிடுறாங்க. அது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு. ஆனால் தண்ணி அடிக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் அப்படி ஆகிடுவாங்க. கன்ஃபார்மாக ஆகாமல் இருந்துட முடியாது. இந்த ஜென்மம் இல்லாட்டினாலும் அடுத்த ஜென்மம் கண்டிப்பாக ஆவாங்க. அதுலேயும் ஒரு சிலர் எடுத்த உடனே எப்படி அது அடிமை ஆகிறாங்க. ஒரு சிலர் மட்டும் சின்ன வயசுலேயே ஃபுல்லாக இல்லை, காலேஜ் படிக்கும்போதே அவனால் தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு ஆகிறவங்களாம் பார்ப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரம் இதை கல்பண்ணுவோம். இதில் முதல் பாதி சொர்க்கமாக இதே பாரத பூமி இருக்குது, அடுத்தது நரகமாகுது. கடைசியில் இறைவன் வந்து ஒரு ஞானத்தை கொடுக்குறார். என்னென்னா, சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தது நீங்கள் தான், மீண்டும் சொர்க்கத்துக்கு தேவதை ஆகணும்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தாங்க, அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் செய்யுதுன்ற உணர்வு அங்கே இருக்கும். அதனால் வெளி உலக விஷயத்தில் மயங்க மாட்டாங்க, உள்ளே இருந்தே ஆனந்தம் வரும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அப்படி இருந்தவர்கள் மறுஜன்மம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது ஆத்மாவுடைய பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும். சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்தவங்கள சொல்கிறேன், எல்லோரும் வரப்போகிறது கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இல்லையா. ஸோ அப்படி வந்தவர்கள் மறுஜன்மம் எடுத்து வர ஆத்மாவுடைய பவர் குறைய ஆத்மா பலகீனமாக இருக்கும். ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. அப்போ பலகீனமாக இருக்கும்போது இந்த பலகீனமான விஷயத்தில் போய் மயங்கிடும். ஏன்னா அது ஏற்கனவே வீக்காக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒன்று ட்ரிகர் பண்ணணும். ஒன்று இந்த லவ் அல்லது காமம் அல்லது இந்த மாதிரி போதை வஸ்து, இந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்துக்கு அடிமை ஆகிடுவாங்க ஈஸியாக.
ஸோ அப்போ தெரியாது, மச்சான் இது சும்மா டேஸ்ட் பண்ணுறா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறவனுக்கு தெரியாது. ஏன்னா அப்படி சொல்கிறவங்க கூட அதுக்கு பெரிய அடிமையாக இருக்க மாட்டான், ஆனால் அதை டேஸ்ட் பண்ணவன் பெரிய அடிமையாக மாறிடுவான். ஆனால் ஒரு காலத்தில் பயங்கரமான திறமைசாலிகளாக இருப்பாங்க, அதிலே மூழ்கி இருப்பாங்க ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான காரியத்தில். ஆனால் இந்த பழக்கம் அடிமையானவனே காலி பண்ணிவிடுமா அவங்கள. இல்லை, கண்ணதாசன் அவ்வளோ சூப்பராக பாட்டு எழுதுவார், ஆனால் அப்போவே அவர் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். அடுத்த ஜென்மத்தில் பயங்கரமாக சின்ன வயசுலேயே அது புகழின் உச்சிக்கு போய் தான் அதுக்கு அடிமையாகிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இப்போ சின்ன வயசுலேயே அடிமையாகிட்டால் புகழை எங்கே தொடருது? ஸோ அது ஜென்மத்துக்கு நம்மை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை அழிக்கும். அந்த எச்சரிக்கை இருக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியம். ஆனால் இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஒரு வேலையை ஆர்வமாக செய்யும் பொழுது வேலையை ஆர்வமாக செய்யும்போது வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த வேலையே உங்களுக்கு ஆப்பு வைக்கும். ஏன்னா இதே பழக்கம் வேறு ஒரு விஷயத்தில் மாட்டிடும். இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் செல்ஃபோனே கதின்னு இருக்கிறதெல்லாம் அடுத்த அடிக்ஷனுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. இது அடுத்தது நாளைக்கு சாராயமோ காமமோ வரும்போது எழுந்திரிக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ ஆக்கப்பூர்வமான காரியமாகவே இருந்தாலும் அதிலிருந்து உங்களுடைய புத்தியை நினச்ச மாத்திரத்துக்கு டக்குன்னு வெளில எடுத்துட்டால் அப்படியே எதுவும் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியணும். அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் கர்மயோகம். கீதையில் கர்மயோகம்னா என்ன? காரியம் செய்வீங்க, ஆனால் புத்தி அதிலிருந்து விலகி இறைவனோட மட்டும் இணைஞ்சு இருக்கிறது. காரியம் செய்கிறன்ற உணர்வே இருக்காது. அப்போ என்ன ஆகும்? அந்த காரியத்தை விட்டுட்டு டக்குன்னு அந்த காரியத்தை உங்ககிட்டேருந்து யாராவது பிடுங்கினாலும் உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய புத்தி இறைவனோட இணைஞ்சிருக்குது. இறைவனோட இணைய ஆத்ம பலமாகும், காரியத்தோட இணைய ஆத்ம பலகீனமாகும். அடுத்தது இந்த போதை வசத்தில் வரும்போது இன்னும் அதிகமாக பலகீனமாகும். ஸோ அதனால் அந்த காரியங்கள்லேருந்தும் புத்தியை விலக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இறைவன் ஒவ்வொரு 5,000 வருடத்தின் இறுதியில் இந்த கர்மயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். ராஜயோகம்னு சொல்கிறோம். ஏன்னா சொர்க்கத்தில் ராஜ பதவி அடையிறதுக்கான யோகம். என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அதனால் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களை ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பழக்கத்துலேருந்து வெளியில் மறுபடியும் ரீலாப்ஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது டக்குன்னு போய் விழுந்துருவாங்க. ஸோ டைரக்டர் பாரதி ராஜா பார்த்திங்கன்னா இப்போ இந்த வயதில் 84 வயதாகுது. இப்போ ஒரு 6 மாதமாக தான் தண்ணி அடிக்கிறதே இல்லாமல் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அடிச்சுட்டு இருந்திருப்பாரோ. பட்டு இப்போ ஒரு வேளை இனிமேல்ட்டு தொடட்டினா கூட அடுத்த ஜென்மன்னு வருது இல்லை, அங்கே மாட்டிக்குவோம். ஸோ அதனால் புத்தியை இறைவனோடு நினச்சி ஆத்மாவுக்கு பலம் அதிகமாக ஏற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலியுகத்தில் மறுபடியும் பிறக்க மாட்டீங்க. கலியுகம் அழிந்து சத்தியுக சொர்க்கமாக இதே பாரத பூமி மீண்டும் மாறும், அங்கே பிறப்போம். ஸோ அங்கே இந்த மாதிரி போதை வஸ்துவோ எதுவும் இருக்காது. இன்னொன்று ஆத்மா பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதுதான் கலியுகத்திலிருந்து எந்த அடிக்ஷன்லேருந்தும் தப்பிக்கிறதுக்கான நிரந்தர தீர்வு. இப்போவும் அடிக்ஷன் இல்லாமல் இருப்போம். இன்னொன்று மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். காரியத்துக்கும் அடிமையாக மாட்டீங்க, பற்றுக்கு அடிமையாக மாட்டீங்க. கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், காமம் எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகி இருக்கும் பொழுது உள்ளிருந்தே ஆனந்தம் வரும். ஏன்னா சொர்க்கத்தில் அப்படி தான் ஆத்மாவிலிருந்து தான் ஆனந்தம் வந்தது. அந்த ஆனந்தத்தை அதை தான் பேரானந்தம் பரமானந்தம்னு சொல்கிறது. அது நிரந்தரமாக வரும். அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன் இதை சொல்வதற்காகவே ஒரு வயோதிகர் உடலில் கடனாக எடுத்து வரார். ஏன்னா அவர் நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை. ஸோ அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை தான் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமார் குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இந்த ஞானம் கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது மட்டும்தான் அடிக்ஷன்னு கிடையாது. காமம், ஆபாச படத்தை பார்க்கறது, நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அடிக்ஷன் தான். அது இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ என்னாங்கன்னா அது கட் ஆகும்போது வேற ஒரு அடிக்ஷனை தேடுவீங்க. ஸோ அப்போ உள்ள அடிக்ஷனுக்கான குணம் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாத்துலேருந்தும் விலக்கி இறைவனோடு இருந்தால் மட்டும்தான் நாம் சேஃபாக இருக்க முடியும். செய்கிற அந்த படிக்கிற காரியம் அதிலிருந்து கூட புத்தி விலக்கணும் டக்குன்னு, இல்லாட்டினா மாட்டிக்குவீங்க. ஓம் சாந்தி.